வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுகிறேன். மகாபெரியவா குறித்த மிக அபூர்வமான ஒரு தகவல், வபனம் மற்றும் ஸ்நானம். 19ஆம் தேதி நவம்பர் மாதம் 2014ஆம் வருடம் தினமலர் நாளிதழில் பிரசுரமான ஒரு கட்டுரையின் தொகுப்பு. அந்த அபூர்வமான தகவல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாபெரியவா வபனம் செய்வது, வபனம் என்றால் முடிமழித்தல், அது குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவர் 2 பௌர்ணமிக்கு ஒரு முறை 6 அல்லது குளக்கரைக்கு சென்று வபனம் செய்து கொள்வார். அவர் வபனம் செய்ய செல்லும் போது முதலில் சுவாமியை வணங்குவார். நீர்நிலையில் கரையில் அமர்வார். ஒரு வாழை இலையில் கத்தி, ஒரு கிண்ணத்தில் பால், ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வைக்கப்படும். ஒரு கடிகாரத்தையும் வைத்து விடுவார்கள். மகாபெரியவா முதலில் பாலை தன் தலையில் தடவிக்கொள்வார். கத்தியை தன் தலையில் வைத்துவிட்டு பிறகு இலையில் வைத்து விடுவார். முடி திருத்துபவர் மகாபெரியவாளை வணங்கிவிட்டு தலைமுடியை மழிப்பார். பிறகு கை கால்களில் நகங்களை ஒழுங்குபடுத்துவார். இந்த பணி முடிந்த பிறகு மகாபெரியவா நதி அல்லது குளத்தில் உள்ள மண்ணை எடுத்து கை கால்களில் தடவிக்கொள்வார். வாய் கொப்பளித்துவிட்டு நீராடச் செல்வார். இதற்குள் சீடர்கள் 5 பெரிய மண் உருண்டைகளை தயார் செய்து வைத்து விடுவார்கள். அவர் ஆற்றில் நீராட தயாரானதும் 4 சீடர்கள் அந்த உருண்டைகளை சின்ன சின்னதாய் பிரித்து உருட்டுவார்கள். 4 பேரும் 12 முறை அந்த உருண்டைகளை மகாபெரியவாளின் கையில் கொடுப்பார்கள். அதை மகாபெரியவா காலில் தடவிக்கொண்டு 12 முறை மூழ்கி எழுவார். இதன் பின் திரும்பவும் 12 உருண்டைகளை கையில் எடுப்பார்கள். அதை இடுப்பு வரை தடவிக்கொண்டு மீண்டும் 12 முறை மூழ்கி எழுவார் மகாபெரியவா. அதை அடுத்து இன்னும் 12 உருண்டைகள் தரப்படும். அதை மார்பு வரை தடவிக்கொண்டு 12 முறை நீரில் மூழ்கி எழுவார். பின் 12 உருண்டைகள் பெற்று முகம் தலையில் தடவிக்கொண்டு குளிப்பார்கள். கடைசியாக தரப்படும் 12 உருண்டைகளை உடல் முழுவதும் தடவிக்கொண்டு 12 முறை மூழ்கி எழுவார். மகாபெரியவா மூழ்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறை சீடர்களும் மூழ்கி எழுவர். அவர் குளிக்கும்போது அவரது கையில் உள்ள தண்டம் ஒரு ஸ்டாண்டில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த தண்டத்தின் முன் மண் உருண்டைகள் ஒரு மரத்தடியில் வைத்து கட்டிவிடுவார்கள். கரைக்கு வரும் மகாபெரியவா அந்த தண்டத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆற்றில் இறங்கி 12 முறை மூழ்கி எழுவார். பின் மகாபெரியவா தான் கட்டியிருக்கும் ஆடையை நீரிலேயே விசர்ஜனம் செய்து விடுவார். இதை அதிர்ஷ்டமுள்ள ஒரு பக்தர் பிரசாதமாக எடுத்துக்கொள்வார். பின் பக்தர்கள் மகாபெரியவாளுக்கு சால்வைகள் கொடுப்பார்கள். மங்கள ஆர்த்தி எடுத்து வாத்தியம் முழங்க மடத்திற்கு திரும்புவார்கள் மகாபெரியவா. ஆரத்தி எடுப்பவர்களுக்கு வெள்ளிக்காசு பிரசாதமாக தரப்படும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.